தம்பி, இரவு 7 மணியா போயிட்டு லைட்டும் போடல, ரூம் எல்லாம் இருமயமா கிடக்கு. காயத்ரி எங்க இருக்கிறீங்க? நான் கிச்சன்லயே போயிக்கிறேன். ஏன் இப்ப மகன் போன்ல நின்றவரு? மகளோட ரூமுக்குள்ள தான் பாட்டு சத்தம் கேக்குது. கொஞ்சம் பொறுங்க, லைட்டை போட்டு பார்க்குறேன். என்ன மகளே நீ பார்க்குற வேலை? இருட்டில் இருந்து 24 மணி நேரமும் சங்கீதம் சங்கீதம் கொண்டு இருந்தா என்ன மகள் இங்கு நடக்கிற? இல்லப்பா, எஸ்பி சார் பாட்டோன்ல பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தேன். மகளே சங்கீத ராணி, சங்கீதம் படிப்பது கூட இல்லை. ஆனால் இங்கே சங்கீதத்துக்குள்ள சங்கமமாய் கிடக்கிறத பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்குது மகளே. என்ன பயமா கிடக்கு? இவளுக்கு நீங்க தான் செல்லம் கொடுக்கணும். வயலின் அண்ணன் தம்பியா? 20 வயதுல இருந்து எத்தனை மாப்பிள்ளை மாதிரி இவளுக்கு கேட்டு கேட்டு வராங்க. எல்லாரையும் சங்கீதம் தெரியாதுன்னு சொல்லி துரத்தி விட்டா இவளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கிறது? கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் ஆடுறது. அம்மா, உங்கள்ட்ட எத்தனை தடவை சொல்றேன், எனக்கு சங்கீதம் படிச்ச மாப்பிள்ளை தான் வேணும், இல்லைன்னா கல்யாணமே வேணாம். இந்த காரில் 2 தம்பி கேசவனுக்கு கொஞ்சம் போன் போட்டுட்டாங்க. சொல்லுங்க அத்தான். அத்தான் இல்லை, அக்கா அங்காதிக்கிறேன் தம்பி. சொல்லுங்க அக்கா. தம்பி கேசவா, பிள்ளைய விஷயத்தை இவ்வளவு காலம் சொன்னேன். அவளும் சங்கீத மாப்பிள்ளை என்று கத்திட்டு கிடக்காள். நீங்க யாருமே என்னன்னு கேட்கிறீங்க? அக்கா அப்படி சொல்லாதீங்க. 7 சங்கீத மாப்பிள்ளையே தேடி தேடி பார்த்து வச்சிருக்கீங்க அக்கா. அவங்க 7 பேரையும் புறக்கறைய இப்போ உங்களோட வீட்டை கூட்டிட்டு வராரு. உங்களில் யாரில் சங்கீதம் பிள்ளைக்கு பிடிக்குதோ அவரை பிள்ளைக்கு கட்டி கொடுப்போம். அப்படியா தம்பி? இப்ப வாராங்களா பிள்ளைய பார்க்க மாப்பிள்ளைமார்? அம்மா கருமாரி தாயே, வார 7 மாப்பிள்ளையில ஒருவர் எப்படியாவது இந்த மகளோட கழுத்துல மாங்கல்யம் போட வையம்மா. என்ன நீங்க பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? 7 மாப்பிள்ளை மாதிரி இப்ப பிள்ளைய பார்க்க வீட்டை வாராங்களா? வைக்கல கேக்கும் வரக்குள்ள வாழைப்பழம் எடுத்துவாங்க. மகளே சங்கீத ராணி, வார மாப்பிள்ளை மாதிரி வாய்தாட மாதிரி சங்கீதம் கொஞ்சம் பிழைச்சாலும் பரவாயில்ல. ஒரு மாப்பிள்ளைக்கு எப்படியாவது ஓகே சொல்லிடுமாளே. சிதம்பரண்ணன், வாங்க வாங்க புரோக்கர் ஐயா. இப்பதான் மச்சினு சொன்னவன் நீங்க மாப்பிள்ளை மாரெல்லாம் கூட்டிட்டு வாரீங்களா? வந்து பார்த்தீங்களா சிதம்பரண்ணன்? மாப்பிள்ளை மாற வரி குதிரை போல எல்லாரும் வாட்ட சாட்டமாக தான் இருக்கிறாங்க. உங்களோட மகளுக்கு எப்படியாவது ஒன்றை பிடிச்சி மகளுக்கு கட்டி வைங்க. மாப்பிள்ளையில சங்கீதம் பிழைச்சி தண்டு சொல்லி உங்களோட மகள் ஏதாவது சொன்னான் இன்றோட உங்களோட வாசப்படி விதிக்க மாட்டேன். இனிமேல் உங்களோட மகளுக்கு கல்யாணம் கூட நடக்காது. என்ன மகள், புரோக்கர் மாமா சொன்னதை கேட்டீங்க. இனி எல்லாமே உங்களோட கையில தான் மகள். வந்திருக்கிற மாப்பிள்ளை தம்பிமார் எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு ஒரே ஒரு மகள், இவதான் பேர் சங்கீத ராணி. எங்களோட மகள் பேர்ல 180 ஏக்கர் வயலும் 2 கோடி ரூபாய் பெறுமதியான இந்த மாடி வீடும் 2024 வந்த பெஸ்ட் கார் ஒன்றையும் எழுதி வச்சிருக்கிறோம். பிள்ளைய கட்டுற மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் அப்படியே கிடைக்கும். எப்படியோ உங்களில் ஒருவர் சங்கீத திறமையை காட்டி பிள்ளைய கழுத்துல மாங்கல்யத்தை போடுங்க தம்பி. புரோக்கர் அங்கிள், இவங்கள ஒருவராளா பாட சொல்லுங்க. எந்த குரல் என்னைய இருக்குதோ அவங்க எனக்கு மாறி சொல்லலாம். முதலாவது மாப்பிள்ளை வாங்க, குளத்தூர்ல இருந்து குளக்கோட்டன். நீங்க இப்ப உங்களோட சங்கீதத்தால உங்களோட சங்கீத ராணியை தன்வசப்படுத்தலாம். கொஞ்சம் நீ கேளு இந்த செய்தியை அங்கு நீ கூறு. ஏ தென்றலே கொஞ்சம் நீ கேளு
இவர தொண்டையும் சுரங்கட வந்துட்டு. போகிறையா கொஞ்சம் டைட்டாங்க மல்லி தண்ணியை குடிச்சிட்டு வந்து திரும்ப பாடி காட்டுறேன். என்னம்மா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா? நோனோ அங்கிள், மல்லி தண்ணியை குடிச்சிட்டு அவரை வீட்டை போய் சொல்லுங்க. இரண்டாவது மாப்பிள்ளை வாங்க. சங்கீத கலைமானி பதிவு. நீங்கள் இப்பொழுது உங்கள் ராகத்தால் உங்கள் ராணியின் தாகத்தை தூண்டலாம். பாடி நாம் முடித்த தேனே வாசமான கொடியே மனத்து தவிக்கிறது. நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்று தள்ளியே வேதனையும் கொதிக்கிறது. ஒரு நீயாதிருந்து இளசாரே மருந்து ஆடி உன்னைத்தான் நினைச்சே உன்னையே மறந்து நாம் முடித்த தேனே வாசமான அங்கிள், இவர வாய்ஸ் கொஞ்சம் என்னைய டச் பண்ணுது. ஆளை என்னம்மா செய்ய? இவருக்கு இந்த பக்கம் ஷேர் போட்டு வைங்க, இவங்களையும் கொஞ்சம் பார்ப்போம். அடுத்த மாப்பிள்ளை முந்திரி தோட்டத்திலிருந்து முத்துக்குமார் வாங்க. மாப்பிள்ளை முத்துக்குமார், இப்பொழுது உங்கள் சங்கீதத்தால் உங்கள் சங்கீத ராணியை தாளாட்டி தங்கள் வசம் இழுக்கலாம். பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளை நம்பானிலே நாளை புதுவலம் நாளை நம்பானிலே நாளை புதுவலம் கண்மணி கண்மணி என்னுயிர் கண்மணி என்றும் மூத்திலே வாழும். நோனோ அங்கிள், இவர மூச்சில எனக்கு வாழ பிடிக்கல. அவரோட சிங்கிங் ஸ்டைல் எனக்கு பிடிக்கவே இல்லை. அடுத்த மாப்பிள்ளை மனம் வீசும் மல்லிகை தீவிலிருந்து மதன காமராஜன். உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை. தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விலங்கமில்லை. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன். இல்லையே மண்ணோடு போய்த்தான் சேருவேன். அவரை அப்படியே விடுங்க அங்கிள், மண்ணோடைய போய் சேரட்டும். இந்த மணமகன் தேர்வின் இறுதி மாப்பிள்ளை கனகாபுரத்தைச் சேர்ந்த ஹரிஸ். வாங்க ஹரிஸ், நீங்க தான் இந்த மணமகன் தேர்வின் இறுதி மாப்பிள்ளை. ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை எங்கள் சங்கீத ராணியின் இதயத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார். இறுதி மாப்பிள்ளையாக ராணியின் இதயத்தை ஏங்க வைப்பீர்களா? பார்ப்போம். ஆரம்பியுங்கள். சின்ன மாணி குயிலே மெல்ல வரும் மயிலே சின்ன மாணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே உன் ஜோடி நான் போலே தேடி எங்கே உன் ஜோடி இல்லாம எட்டாக்கா பதில சொல்லாம கொட்டும் எனக்கும் அதை நினைக்கமணி கண்மணி பதில் சொல்லுதி சொல்லுதி சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே. அங்கிள், இவர வாய்ஸும் என்ன கொஞ்சம் டச் பண்ணிட்டு. ரெண்டு மாப்பிள்ளைமார் உங்களோட இதயத்தை டச் பண்ணி இருக்கிறாங்க. நமக்கு ஒரு மாப்பிள்ளை தானே தேவை. அங்கிள், நான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைனல் காம்படிஷன் வந்து வைக்க போறேன். இதுல நான் பாட பாட்டை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாட வேணும். அதுல யாரின் இதயத்தை பறிக்கிறாங்களோ அவர் என்னை மணந்து எனக்கு மாலை சூடி மகிழலாம். சரி, ஆரம்பத்திலேயே எங்கள் சங்கீத ராணியின் மனதை கொள்ளையடித்து விட்டீர்கள். முதலில் அதற்கு எனது வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு தரப்பட்டுள்ள பாடல் சங்கீத யாதி முல்லை. இதை இருவரும் இணைந்து பாடுங்கள். வெற்றி பெறும் மாப்பிள்ளைக்கு எங்கள் சங்கீத ராணி. சரி, ஆரம்பியுங்கள்.
நந்தம் தனம் தம் நந்தம் தனம் தம் என்னாதமே வா. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, காலங்களின்றி சங்கீதமில்லை, சவுண்டுதான் காதல் இல்லை. என்னாதமே வா. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. நான் தேடி வந்த ஒரு கூடை நிலவு அவள் நீதானே நீதான். மனக்கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே. விழிகளை எறும்போது வழி கொடுத்தார், விழி வந்த பின்னாலே சில நொடித்தார். நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம் சிந்தும் சந்தம் சொந்தம். தத்திச் செல்லும் முத்துச் சிப்பம் கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம். இன்னும் என்ன நெஞ்சில் அச்சம், கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம். முல்லைப் பூவில் முள்ளும் உண்டோ, கண்டு கொள்ளும் இந்த வேஷம் என்ன ராஜதீபமே. சனி 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 சனி. ராஜதீபமே எந்தன் வாசலில் வாராயோ. ஐயையோ ஐயையோ, என் உயிர் பறிபோகும் அளவிற்கு இருவரும் இனிமையாக பாடி என் இதயத்தை கொள்ளையடித்து விட்டார்கள். இதில் யாரை மணப்பது யாரை வெறுப்பது என்று எனக்கே தெரியவில்லையே. எனக்கு இரு மாப்பிள்ளைகளும் வேண்டும். மகளே, இது மாப்பிள்ளைகளும் இனிமையாக பாடியது உண்மைதான். ஆனால் நம் மரபின்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்தான் மாலை சூட வேண்டும். ஒரு மாப்பிள்ளையும் வேணாம் என்று சொன்ன நீங்க ஒருமிக்க 2 மாப்பிள்ளையை பிடிச்சு வச்சிருக்கீங்களே மகளே. இல்லம்மா, இவர்கள் இருவரில் ஒருவரை பிரிந்தாலும் என் உயிர் போய்விடும் போலுள்ளதம்மா. அக்கறையோடு உங்க அம்மா சொல்றேன் மகளே. ஆக்கள் அறிஞ்சா இதை படிப்பாங்க. வெள்ளை குதிரை மாதிரி இருக்கிற இந்த தம்பிர கையால மாலையை வேண்டி போடு மகளே. இல்லம்மா, நான் கட்டுன 2 பேரையும் நான் கட்டுவேன். இங்க பாருங்க ரவிமாரே, மகள் தான் ஏதோ விளக்கம் தெரியாம கிடைக்கிறார். இதுல ஒரு ஆள் இந்த மகளை விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்குற ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசு இப்பவே தாரம். சிதம்பரம், இதுல யோசிக்க ஒன்றுமே இல்லை. மாப்பிள்ளமார் 2 பேர்ல சங்கீதத்திலேயும் மயங்கி மகள் மனசை பறையொடுத்தாள். மகளுக்கு 2 மாப்பிள்ளையும் கட்டி வச்சாதான் அவனோட மயக்கம் தீரும். அது எப்படி புரோக்கர் ஐயா? ஒரு பெண் பிள்ளை 2 மாப்பிள்ளையை கட்டுற? ஏன் சிதம்பரம், ஒரு ஆம்பளை 2 பிள்ளைகளை கட்டினா அது பிள்ளை இல்லை, நம்மட பிள்ளை மட்டும் 2 மாப்பிள்ளையை கட்டினா அது தவறா? அப்படி என்ன இந்த மாங்க கழுத்துல 2 காதியா? இல்ல பிள்ளை, தாலி ஒன்றுதான். ஆளுக்கு 3 முடிச்சு படி, பிள்ளைகிற கழுத்துல 6 முடிச்சு விடு. ஒரு தாலியே மாப்பிள்ளை 2 பேரும் ஒன்றா பிடிச்சி பிள்ளைகிற கழுத்துல கட்டடு. இதுக்கு மாப்பிள்ளை தம்பிமார் 2 பேரும் ஓகே தானே? ஓ, எங்க 2 பேருக்குமே ஓகே. எல்லாம் சரி. இனித்தான் ஒரு முக்கியமான பிரச்சனை. கல்யாணம் முடிஞ்ச கையோட வாரம் முதலிரவு மூத்த மாப்பிள்ளையோட. அப்ப நான் என்ன செய்யறது? அதை நான் உங்களுக்கு பிறகு சொல்லணும். சேச்சே, இதெல்லாம் சரி வராது. 2 சங்கீத ராணி எனக்கு தான் முதல் வேணும்.
இல்ல ரெண்டு சங்கீத ராணி எனக்கு தான் முதல் வேணும். போங்க போங்க போங்க. இந்த விஷயத்துல யாரும் சண்டை பிடிக்க தேவை. இந்த விஷயத்துல நான் தான் இறுதி முடிவு எடுப்பேன். இதுல ஆளுக்கு ஒரு துண்டெடுங்க. நான் தான் அதிர்ஷ்டசாலி, நான் தான் அதிர்ஷ்டசாலி. ரெண்டு துண்டுல தான் எடுக்கிறீங்க. என்னோட தான் முதலிதவும். ஓடி வாங்க போலீஸ் மாத்தியா, இந்த கரிசண்ட கல்ல நீங்க தான் நிக்கான். காலோஸ் நான் எந்தக்கோ அங்க கல்யாணம் கட்டி ரெண்டு பிள்ளைகள் இருக்கு. உங்க வைஃப் பிள்ளைகளோட போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்கு. இப்ப நீ இங்க வந்து சங்கீதம் பாடி புதுப்பன் கேக்குதா உனக்கு? மல்லி கேன் கேட்ப எந்தக்கோ சங்கீதராணி இவங்கெல்லாம் போய் சொல்றாங்க. நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. இவங்க சொல்றதெல்லாம் போய் எனக்கு கல்யாணமே ஆகல. என்ன சங்கீதராணியோட என்னைய விடுங்க. சங்கீதராணி காப்பாத்துங்க. மகமாரி தாயே, இடிவிழுந்த என் மகள் வாழ்க்கையை காப்பாற்றி ஒளியேற்றிய அன்னையே, உன் பொற்பாதம் பணிகின்றேன். சரி சரி. என்னென்னங்கள் வந்தாலும் புள்ள விரும்பின மாதிரி சங்கீத மாப்பிள்ள கிடைச்சிட்டு இப்ப மாலையை மாத்துவாங்க. வார முகூர்த்தத்துல பிள்ளைகள் மாப்பிள்ள காலையை மாட்டாரு.